ஜாமியாவின் தலைவர் அசந்திக்கப்படார்கள் உங்களுக்கு சில நிமிடங்கள் நல்ல அறிவுரைகள் வழங்குவார்கள். பேசலைனாங்க அல்ஹம்துலில்லாஹ். நிறைவுக்கு வந்துவிட்டோம். அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் நதுவத்து சஆதா மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் 40ஆம் ஆண்டினுடைய துவக்க விழாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். மாணவர்கள் தங்களின் பேச்சு திறமையையும் எழுத்தாற்றலையும் எவ்வாறு வளர்த்து கொள்வது, அதற்குரிய வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதை பற்றி நமது உஸ்தாதுமார்கள் தங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள். பேச்சாற்றல் என்பது அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியாமத். பாடத்தில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவராக, திறமை வாய்ந்தவராக இருப்பார். ஆனால் பேசுவதற்கு முடியாது. அவருக்கு பேச்சாற்றல் இருக்காது. எத்தனையோ பல உஸ்தாதுமார்களை நாம் பார்த்திருக்கிறோம். நல்ல திறமையான உஸ்தாதுமார்கள் இருப்பார்கள். நல்ல அறிவாற்றல் அவர்களுக்கு இருக்கும். பாடங்களை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பார்கள். ஆனால் மேடையில் பேசுவதாக இருந்தால் அவர்களுக்கு பேச்சே ஓடாது. ஆனால் நல்ல முறையில் நாம் பேச வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு பயிற்சி என்பது நமக்கு நிச்சயமாக தேவை. அந்த பயிற்சியின் களம்தான் இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றம். ஓதுகின்ற பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டால் ஓரளவுக்கு வெளியிலே நாம் செல்கின்ற பொழுது ஜும்மா மேடைகளில் அல்லது பொது மேடைகளில் பேசுவதற்கு ஒரு கூச்சம் இல்லாமல் இருக்கும். மதரசாவிலே கல்வி பயில்கின்ற பொழுது இந்த மாணவர் மன்றத்தில் பேசாமல் இருந்ததின் காரணமாக எவ்வளவு பெரிய சிரமம் ஏற்படுகிறது என்பதை நமது பஷீர் ஹசரத் அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். ஓதுகின்ற பொழுது பேச்சுக்கு போட்டாலும் நான் டேக்கா கொடுத்துருவேன், பேச மாட்டேன். அப்படி பேசாம இருந்ததுனால இப்ப மேடைகளில் பேசுவதாக இருந்தால் கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது என்பதை நமது பஷீர் ஹசரத் அவர்கள் சொன்னார்கள். உண்மை அதுதான். பேசுவதற்கு இதுதான் பயிற்சி களம். நீங்கள் சனது பெற்று சென்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பள்ளி மேடை கிடைக்கும் அல்லது பொதுவான மேடை கிடைக்கும். ஆலிம் பெருமகனார் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை பேசச் சொல்வார்கள். நீங்கள் அந்த இடத்தில் இல்லை, எனக்கு பேசுவதற்கு தெரியாது அல்லது பேச முடியாது என்று
காரணம் சொல்லி தப்பித்து கொள்ள வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பேசியேதான் தீர வேண்டும். மேடையில் பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு கூச்சமான நிலைதான். மேடை பயம் என்று எல்லோருக்கும் இருக்கிறது. மேடை பயம் என்று எல்லோருக்கும் இருக்கிறது. ஸ்டேஜ் ஃபியர் என்று சொல்வார்கள். மேடை பயம். அந்த மேடை பயம் மேடையில் ஏறியவுடன் ஒரு விதமான நடுக்கம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும். அந்த நடுக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பயிற்சி களம் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி களத்தின் மூலமாக உங்களுடைய பேச்சு திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை வீணான முறையில் நீங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது. நாம் பேசுகின்ற பொழுது என்ன நாம் பேச போகிறோம் என்பதை ஒரு சப்ஜெக்ட் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்ன தலைப்பில் நான் பேசுகிறேன் என்பதை நீங்களாகவே ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்குரிய சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முதல் ஆரம்பம். அதற்கு பின்பாக பேசுவதற்கு முன்பே அடுத்த வாரம் நீங்கள் பேச வேண்டும் என்றால் இந்த வாரத்திலிருந்தே அதற்குரிய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் வாக்கிங் செல்கின்ற பொழுது, காட்டு பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் நின்று செடி கொடிகளை மரங்களை பார்த்து பேசி பழக வேண்டும். கொஞ்ச நேரம் நீங்களா பேசணும். அதற்கு பின்பாக உங்களுடைய ரூமுகளை ஏதாவது கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு பேசணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி அப்புறம் அடுத்த வாரம் உங்களுடைய பொறுப்பு வருகின்ற பொழுது அந்த மன்றத்தில் நீங்கள் தெளிவாக பேச வேண்டும். இப்படி உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மேடையில் பேசுகிறோம் என்றால் அந்த மேடையில் ஏறியவுடன் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆடியன்ஸ் என்ன விரும்புவார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் நாம் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆடியன்ஸை பார்த்து நமது பேச்சை அவர்கள் விரும்புகிறார்களா, நாம் பேசக்கூடிய பேச்சு அவர்களுக்கு சரியான முறையிலே சென்றடைகிறதா என்பதை நீங்கள் தான் அதற்குரிய நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். ஆடியன்ஸ் விருப்பமாக நம்ம பேச்சை கேட்கணும். நாம் பேசக்கூடிய பேச்சு அவர்களுக்கு சென்று அதன் மூலமாக ஒரு விளைவு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நமது செயல்களையும் நாம் நல்ல முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும். லிம தகூலூன மாதா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை எதற்காக சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒன்றை நாம் ஒரு மேடையிலே பேசுகிறோம் என்றால் அந்த செயல் நமது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும். சொல் சுல்தானாகவும் செயல் சைத்தானாகவும் இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லு சுல்தான் தான், ஆனா செயல் அப்படி இல்லை. சைத்தானா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பேசினாலும், அடுக்கு மொழியில் பேசினாலும், தெளிவாக பேசினாலும் எதிரிலே இருக்கக்கூடிய ஆடியன்ஸினுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்றால், மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். அவர்கள் பேசினால் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் அதை பார்த்து மயங்கி விழுந்து மௌத்தா கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு அமைந்தது என்றால் அவர்களிடத்திலே அந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் இருந்தது, அவர்களுடைய அமல்கள் இருந்தது, அவர்கள் வழிமார்களாக இருந்தார்கள். அவருடைய பேச்சினுடைய அந்த தன்மை ஆடியன்ஸுடைய உள்ளத்தை பாதித்தது, உள்ளத்தை தொட்டது. ஆனா இப்ப நம்ம பேசுற பேச்சு ஆடியன்ஸினுடைய உள்ளத்தை தொடுதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல.
ஆடியன்ஸுடைய பேச்சை தொடுதா இல்லையாங்கிறது தெரியல. நம்ம பேசக்கூடிய பேச்சு நல்ல உண்மையிலே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சிக்கிறணும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மதுரையில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? வக்ஃபு சட்ட திருத்த கண்டன பொதுக்கூட்டம். வக்ஃபு சட்ட திருத்த கண்டன பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்தில் நானும் கொஞ்ச நேரம் பேசினேன். ஒரு 2 நாள் சென்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஹசரத் கண்டன கூட்டத்தில் நீங்கள் நல்லா பேசினதாக சொன்னாங்க, ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் முஸ்லீம் லீக்கில் முஸ்லீம்களை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களாம்ல அப்படின்னு சொன்னார். அதாவது நம்ம என்ன பேசுகிறோங்கிறத அவங்க விளங்கியிருக்கணும், அவங்க விளங்கி அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லிவிட்டாரு, பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு அஜர்த் சொல்லிட்டாரு. அஜர்த்து சொல்லிட்டாருங்கிறது 2வது பிரச்சனை. காசியார் ஃபத்துவா கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கார். காசியார் ஃபத்துவா கொடுத்துட்டா அப்புறம் அது மாற்றவே முடியாத. அவர் என்கிட்ட பேசினவர் ஒரு ஆலிம், ஒரு பெரிய ஆலிம். அவர் ஹசரத் இந்த மாதிரி நீங்கள் பேசினதாக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனால் என்ன சொன்னேன்டா, அன்னைக்கு பாராளுமன்றத்தில் கண்ணியமிகு காயிதே மில்லத் சாஹிப் இருந்தாங்க, சுலைமான் சேட்டு இருந்தாங்க, பனாத்வாலா இருந்தாங்க. பாராளுமன்றமே ஒரு கலக்குனாங்க. பாராளுமன்றத்தை அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் இப்ப இல்லையே என்பதை நான் சொன்னேன். முஸ்லீம் லீக்கில் ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா அதை பற்றி நான் பேசவே இல்லை. அப்படி சொன்னேன் அப்படின்னு அவருக்கு விளக்கம் சொன்னேன். எதுக்காக சொல்றேன்டா, நம்ம என்ன பேசுறோங்கிறத அந்த ஆடியன்ஸு ஒழுங்கா கேட்கணும். கேட்காம வேற ஏதாவது அவங்க விளங்கி என்னத்தையாவது போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு யார் இல்லை, இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக்கில் இப்போ பஷீர் அகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கடுத்து சமதானின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் நவாஸ் கனின்னு ஒருத்தர் இருக்கார். மொத்தம் 3 பேரும் முஸ்லீம் லீக்கில் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேரும் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சு வெளியில வருதா? இல்லை. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன அவங்க திறமையான ஆளுதான், ஆனால் என்ன பேசுறாங்கிறது இங்கே வெளியில வர்றதே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் பனாத்வாலா எந்திரிச்சு பேசினாருண்டா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு இருக்கும், உடனடியாக வெளியில் வரும், அவருடைய பேச்சை எல்லோரும் விரும்புவார்கள், பாராளுமன்றமே நடுங்கும். அந்த அளவுக்கு பனாத்வாலாவுடைய பேச்சு இருக்கும். அப்படி இருந்தது. அது போன்ற பாராளுமன்றம் இப்பொழுது இல்லை. எனவே பாராளுமன்றத்தில் முஸ்லீம்களை சார்ந்தவர்களை நாம் அதிகமாக அனுப்ப வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்படி நான் பேசினேன். இதை அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கார். ரைட், ஹைர், அது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, நாம் பேசக்கூடிய பேச்சை நல்ல முறையில் நம்ம அமைக்கணும். வெளியில் எதிரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உடைய உள்ளத்தை தொடக்கூடிய அளவுக்கு நமது பேச்சு இருக்க வேண்டும் என்றால் நமது கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இப்பொழுது உள்ள கால சூழ்நிலைக்கு தக்கவாறு நமது கருத்துக்கள் அமைய வேண்டும். சஹாபாக்கள் வரலாறு, வலிமார்கள் வரலாறு, இதுகளை இணைப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ உள்ள நடைமுறை மக்கள் எதை விரும்புகிறார்கள், நடைமுறையில் என்ன கருத்து இருக்கிறது, நடைமுறையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் யோசித்து அதையும் நாம் பாயிண்டாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். அப்படி பேசினாத்தே மக்கள் அதை கேட்பாங்க, விரும்புவாங்க. அதோடு நமது செயல் நல்ல முறையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக எல்லா விஷயங்களிலும், ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, நீங்க பாவமான காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும், பாவமான காரியங்களை செய்யாதீங்க. பாவமான காரியங்களை செய்யாமல் இருப்பதுதான்
அதபுகளிலேயே மிகச்சிறந்த அதபு என்று சொன்னாங்கல்ல, அது மாதிரி பாவமான காரியங்களை நாம் செய்யாமல் நல்ல காரியங்களை செய்து அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை பயந்து, மன் ஹாஃப் அல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷைஇன், அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு உலகமே அஞ்சும். அல்லாஹுவை நம்ம பயந்தோம்டா உலகம் நம்மை பார்த்து பயப்படும். நாம் அல்லாஹுவை அஞ்சவில்லை என்றால் உலகம் நம்மை பார்த்து ஏளனமாக நினைக்கும். நம்மை அவர்கள் மிஞ்சி விடுவார்கள், அஞ்ச மாட்டார்கள். நம்மை அவர்கள் அஞ்ச வேண்டும் என்றால் நாம் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களாக, மாணவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம். எங்களின் விருப்பத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை உங்களுக்கு தந்தருள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது பட்ட வகுப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் 5 பேர்களுக்கும் இப்பொழுது இருந்த ஒரு ஆய்வு கட்டுரை, நான் அஜத்திட்ட சொல்லிடுறேன், முஸ்தபா ஹசரத்து, இசாக் ஹசரத் 2 பேரும் இதுக்கு பொறுப்பு. 5 பேர்த்துக்கு 5 தலைப்புகளை கொடுத்து இப்ப இருந்த ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு 15, 20, 25, 30 பக்கம் வரையிலும் நீங்களாக தனியாகவே கிதாபுகளை முத்தாலா செய்து ஒரு ஆய்வு கட்டுரையை தயார் செய்து ஒரு அரை ஆண்டுக்குள்ளாக, அரை வருஷ பரீட்சைக்குள்ளாக ஒரு ஆய்வு கட்டுரையை நீங்கள் தயார் செய்து ஒப்படைக்க வேண்டும். இப்பொழுதே சொல்லியாச்சு, பொறுப்பு நீங்க தான். 5வது சும்ராவில் இருக்கக்கூடிய 5 மாணவர்களும் ஆய்வு கட்டுரையை இப்பொழுது இருந்தே தயார் செய்து அதற்குரிய தலைப்பை இந்த 2 உஸ்தாத்மார்களும் உங்களுக்கு தருவாங்க. அவங்கள்ட்ட தலைப்பை வாங்கிங்க. தலைப்பை வாங்கி அந்த தலைப்புக்கு தகுந்தவாறு ஆய்வு கட்டுரையை நீங்கள் எழுதி தயார் செய்து அதை நீங்கள் அரை ஆண்டுக்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் பட்டமளிப்பு விழாவில் அதை பற்றி நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க என்ன ஏதுங்கிறத அதற்குரிய ரிசல்ட்டை இன்ஷா அல்லாஹ் பட்டமளிப்பு விழாவில் உங்களை பற்றி அந்த கட்டுரையை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். எனவே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டு விடாமல், தவற விட்டு விடாமல், கிடைத்திருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை, உங்களுடைய எழுத்தாற்றலை, உங்களுடைய பேச்சாற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளுமாறு உங்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.